ஹே காய்ஸ், நான் உங்களுடைய சீரியஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்ஸ் ஹியூமன்ஸ் பார்ட் 19 தான் guys பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே பார்ட் 18 வரைக்கும் போட்டிருப்போம். அதை பார்க்கலாம், மறக்காம பார்த்துட்டு வாங்க guys. ஏன்னா அது ஒரு ஸ்டோரி பேஸ்டு கேம். அப்போ தான் அதோட கண்டினியூஷன் புரியும் guys. நான் போன பார்ட்டில் என்ன நடந்தது ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறோம். போன பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்திருப்போம் guys. ஏன்டா நம்ம இந்த டோல் கிராஸ் என்ற ஒரு மெயின் ஸ்டோரி பேஸ்டு மிஷனை நம்ம முடிச்சிட்ருக்கோம் கைஸ். ஓகே, அந்த மிஷனை முடிச்சு கொண்டு இருக்கக்குள்ள நம்ம இந்த இடத்துக்கு வந்திருப்போம். அடுத்து இவரோட நம்ம கதைச்சிருப்போம் கைஸ். ஓகே, இவரோட கதைச்ச வரைக்குமே ஒரு இந்த இந்த இடத்துல மேயர்ன்னு ஒருத்தர் இருப்பார் கைஸ். சரி, இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல மேயர் அவர் இவர ஒய்ஃபை அடித்து போட்டு இவரை ஒய்ஃபை தூக்கி கொண்டே ரிச்சுவல் பண்ணுறதுக்காக பலி சடங்குன்னு சொல்லுவாங்க, அது செய்கிறதுக்கு போயிருப்பாங்க கைஸ். அவன் என்ன செய்கிறான்டா, ஒரு சைலண்ட் பீஸ்ட்னு ஒரு மோன்ஸ்டரை எழுப்ப போகிறாங்க கைஸ். சரியா, அப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். அதே மாதிரி நம்ம போன பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே வந்தது, நம்ம இந்த சோக் பீக் அன்லாக் பண்ணதை பற்றி எல்லாம் பார்த்துருப்போம் கைஸ். ஓகே, அடுத்த ஸ்டார்டஸ்ட்டை வச்சு அந்த ஸ்டார்டஸ்ட் ஃபில்டரை வச்சு சில பல விஷயங்கள் பண்ணியிருப்போம் கைஸ். நம்ம புது பேஸ் செட்டப்லாம் பண்ணியிருப்போம் கைஸ், டிஃபென்சிவ் செட்டப். ஓகே கைஸ், போன பாட் பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வாங்க கைஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த 0.8 கிலோமீட்டர் கடுது அந்த இடத்துக்கு தான் போகணும் கைஸ். அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஓகே எஸ், நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே அந்த ரைடர்ஸ் மாதிரி ஒருத்தவங்க நிற்கிறானுங்க இந்தா. ஆனால் இன்னும் 3 இயர்ஸ் கார் திடீர்னு நல்லா அடிச்சு கொண்டு இருக்கா, சரசரன்னு சாப்பிட்றானுங்க. 30வது லெவல் தான். ஓகே எஸ், நம்ம கிட்ட தான் இருக்குது. என்ன கருமன்னு தெரியல. டே என்னங்கடா, ஓகே அண்டர் கிரவுண்டில் அவங்களுக்கு என்ன அடண்டாது. அப்படியே வந்துட்டேங்க கைஸ், என்னன்னு தெரியல. இப்போ இங்கே தான் நிற்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அவனை ஸ்டாப் பண்ணணுங்க கைஸ், இல்லைன்னா அந்த பீஸ்ட் அவன் எழுப்பி விட்ருவான் அவனை. அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே தான் கைஸ் போகேன். போடு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸ்டார்டிங்லேயே அமர்க்கலமும் அது எங்கேயே நிற்கிறானுங்கள. This should be Klein's hiding place. ஓகே, நம்ம வந்தாச்சு அந்த இடத்துக்கு உள்ளுக்குள்ள. போடு, கிளைனை தரையாமன்னு நம்ம கேட்குறோம் காய்ஸ். காய்ஸ், இது மேயர் தானே, மேயர் ஃபேந்தோமா? நீ ரொம்ப லேட்டாக வந்துட்ட. ஒரியனை பற்றி ஏதோ காய்ச்சி கொண்டு வாங்க காய்ஸ். ஓகே, ஒரியன் யாரோ ஒருத்தனை பற்றி காய்க்கிறாங்க கைஸ். எதுவும் மிருகம் போல், அதுகிட்ட சாக்ரிஃபைஸ் ஆகையாங்க கைஸ் நம்மளை. அடடே அடடே, டெலிபோர்ட்டா? டே 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 காய்ஸ், ஷேடோ பஸ் வெயிட் போல காய்ஸ். காய்ஸ், ஷேடோ அவுண்டு காய்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். போடு, இம்யூனா? பரவாயில்ல, டயர் 4 அந்த கன்னை நம்பியிருக்கேன் காய்ஸ், பார்ப்போம். போடு, ஷேடோ பஸ் வெயிட் தான் இது. இருந்தா பாருங்க. ஐயோ, ஏதோ துப்பு நல்லா காய்ஸ், நான் கொண்டுறலாம். காய்ஸ், மண்ணுக்குள்ளெல்லாம் பூந்து வந்து அடிக்குது காய்ஸ். இது ஒரு உருவம் உண்மையாக ஒழுங்காக விளங்கலை காய்ஸ். ஏண்டா ஷேடோ பஸ் வெயிட்னால இந்த பாருங்க காய்ஸ், கருப்பாக இருக்குது. மேலே போட்டுருக்கு பாருங்க காய்ஸ், ஷேடோ ஹவுன்ஸ், ஷேடோ ஹவுன்ஸ், ஷேடோ. போடு, பயப்பட தேவையில்ல, நான் முடிச்சிடும் வந்து பாருங்க. இப்போ யாருக்கு நீ 5 டேமேஜ் சேர்த்துரு, அவ்வளோதான். கண்டை போகிற பார்த்தீங்க தானே.
விக்ட்ரி காய்ஸ். போடு அந்த ஷூ தந்துட்டான். டயர் 4 லெவல் அப். இதுதான் காய்ஸ் வேணும் எனக்கு. இன்னொரு 6 லெவல் தான் காய்ஸ். ஐ எம் வெயிட்டிங். வேறு லெவலில் இருந்துச்சாண்ணா. ஓகே கைஸ், நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் இந்த இடத்த பார்த்தோம் பாருங்க, இத்தனை பேரும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான் இதுக்காக. அப்போ அவனோட வைஃபையும் கொண்டுட்டாங்க கைஸ். ஓகே, இங்கே ஏதோ மஞ்சள் கலரில் காட்டுது. பொறுங்க கைஸ், இது யார் செத்து கிடக்குறது என்னன்னே ஒன்றும் புரியலை கைஸ். ஓகே, இதுதான் வைஃப் போல கேர்ள். என்ன கைஸ் கோய்ஸ் இப்போதான் கைஸ் கவனிக்கிறீங்க பாருங்க கைஸ், தொங்க போட்டு. அப்போ அந்த வல்ச்சர், இவங்களோட பேர்லாம் வல்ச்சர் சரியா, அந்த இங்கே இருந்தாங்க நம்மளை சுட்டு கொண்டு. இவங்கள பேரை வல்ச்சர் கேங்குன்னு சொல்லுவாங்க. இவன் இந்த வல்ச்சர் கேங்கோட சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். போடு யூஸ் கொடுப்போம் கைஸ். இன்னும் உயிரோட தான் இருக்கேன் காய்ஸ். இன்னும் இவ உயிரோட தான் கைஸ் இருக்கா காய்ஸ். அந்த மேயரும் பீஸ்டும் உண்டா சேர்ந்துட்டாங்கன்னு வந்து கொண்டிருக்கு. நம்ம ரொம்ப ரொம்ப லேட்டாக வந்துட்டோம்னு வீ சொல்லுது. இவ காப்பாற்றலாதான். கிளைன் வந்து எல்லாரையும் பலி கொடுத்துருக்கான் அந்த ரிச்சுவலுக்காக. ஓகே, நம்ம அந்த மொனோலித்துக்கு போயிட்டு 2 பேரையுமே டிஸ்ட்ராய் பண்ணணுமா காய்ஸ். இன்னும் வந்து அந்த கிளான்ஸ் ஆகலை சரியா. அவன் இருக்கான், அவன்கிட்ட ஃபேந்தம் நிழல் மாதிரி வந்து தான் காய்ச்சிருக்கான் அவன். பாருங்க காய்ஸ், ஒரு ரிச்சுவலுக்காக இந்த பாருங்க செஞ்சுருக்க வேலையை. என்ன தெரிஞ்சு பொஸ் ஃபைட்டா? ஐயோ ஒன்றும் தேவைப்பா. ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ், இது வந்து ரிஃப்ட்டுக்கெல்லாம் போகல. ரிஃப்ட்னா ஒரு மாதிரி இந்த இப்படி இருக்குங்க காய்ஸ். ரிஃப்ட்னா நம்ம பொஸ் ஃபைட் பண்ணுற இடம் காய்ஸ். அந்த இதான் ரிஃப்ட். ஓகே, அது வரல. அப்போ அதில் க்ளவுஸ் தரானுங்க. போய் எடுப்போம் காய்ஸ். போகிறோம் காய்ஸ். அந்த ஷூ தந்தானுங்கன்னு நினைக்கிறேன். அதை போட்டுட்டு போவோம் காய்ஸ். போடு ஷூ எக்யூப் பண்ணியாச்சு காய்ஸ். இதாங்க காய்ஸ் வேறு லெவலா. டயர் 4னால இனிமேல் வேறு லெவல். ஓகே நான் இப்போ அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா காய்ஸ். ஏண்டா இப்போ இந்த லேட்டாக போய் வீடியோ காய்ஸ். இங்கே வந்துட்டேன் காய்ஸ். இந்த பாருங்க காய்ஸ் நிலமே. இது ஒரு ரிஃப்ட்டு காய்ஸ். இதுதான் காய்ஸ் ரிஃப்ட்டு. ஐயே, நான் இது தெரியாமல் இங்கே வந்துட்டேன். இது 4th பொஸ் ஃபைட் நடக்க வேண்டிய இடம் காய்ஸ். அதனால் நம்ம வேறு மிஷன்ஸை முடிக்க பார்ப்போம். ஓகே, நம்ம என்ன மிஷன் அடுத்து முடிக்க போகிறோம்டா. ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ், இந்த ஜேர்னி மிஷனை மறந்துட்டோம் பார்த்தீங்களா. நான் வீட்டை போய்ட்டு உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். ஓகே காய்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த ப்ரொடியூஸ் மிஷன் இருக்கலோ காய்ஸ், அதை முடிப்போம். வந்து பாருங்கள், இப்போ என்னோட டியருக்கு 50% மேலே வந்தனால இந்த பாருங்கள், கலெக்ட் பை ப்ராடக்ட் கலெக்ட் பண்ணுறாங்க காய்ஸ். டியர் மீல் கிடச்சிது. மிஷன் கம்ப்ளீட் காய்ஸ். இவ்வளோ சிம்பிள் மிஷன். நிச்சயம் பாருங்கள், அடுத்தது வர 15 மணித்தியாலத்துக்கு மேலே ஆகுமாங்க காய்ஸ். போடு உல்ஃப் வந்து ஒன்றுமே தராதாங்க காய்ஸ். பிரச்சனை இல்லை. இது சீரியஸ்லி நான் என்னை பொறுத்த வரைக்கும் சீரியஸ்லி என் வீட்டில் பவர் கூட ஒரு மிருகண்டே தான் காய்ஸ். ஓகே, ஃபைனல் நம்ம ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜேர்னி மிஷன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்டா. இந்த மிஷன் என்னது? ஓகே செம டோக் டு மேரி என்ற மிஷன் இருக்குது காய்ஸ். நம்ம அந்த மேரி அவையிட்ட போயிட்டு காய்க்கணும். நான் போன பாட்டில் கூட சொல்லியிருப்பேன் காய்ஸ் இதை பற்றி. அதனால் இப்போ அவையிட்ட போயிட்டு காய்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே காய்ஸ், நம்ம வந்தாச்சு. இங்கே தான் காய்ஸ் இந்த மேரி நிற்கிறா. ஓடு, இவையை பார்த்து எவ்வளோ காலம் காய்ஸ். நம்ம டக்குன்னு வந்துட்டோமா காய்ஸ். காய்ஸ் நம்ம பல மாதம் கழிச்சு வர மாதிரி இருக்கு. டக்குன்னு வந்துட்டோமா. ஓகே, இப்போ நம்ம வந்த இடத்த காட்டுறாங்க காய்ஸ். போடு இப்படி தான் வேறு லெவலில் இருக்கு. ஓகே, இங்கே ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு தெரியலன்னு சொல்கிறா. நீ இங்கே இரு, கேர்ஃபுல்லாருன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம் காய்ஸ். ஓகே, இப்போ நம்ம எங்கேயும் போக போகிறோமா? குட் லக். என்னடா சொல்கிறீங்க காய்ஸ்? இப்போ தான் காய்ஸ் அங்கேருந்து வந்தோம். திருப்பியும் கையா ரிசர்ச் சென்டருக்கு போக சொல்லலானுங்க காய்ஸ். இந்த கடு பார்க்குறானுங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம கிட்ட வந்தாச்சு. போகிறோங்க காய்ஸ். இப்போ இந்த இடத்துக்கு வர சொன்னால் தெரியல, ஒன்றுமே இல்லை காய்ஸ். ஐயே இப்போ தானேடா இறங்குனேன். சாங்கடா 18வது லெவல் தான். சுடுறது பெருசாக டேமேஜ் உள்ளது இல்லை காய்ஸ். ஓடு காய்ஸ், ஏதோ எக்ஸ்பிரிமெண்ட் பில்டிங் 1 இருக்காங்க காய்ஸ். அங்கே போயேன். என்ன காய்ஸ், நம்ம ஏதாச்சும் ஓவர் பாட் ஆகிட்டோமாண்ணே. போன மேட்ச்சில் சரி போன பாட்டில் தான் காய்ஸ் போட்டு வெளுன்னு வெளுத்தானுங்க.
ஓகே காய்ஸ் 12 மீட்டர் தான் உள்ளே போகணுமாம். காய்ஸ் என்ன காய்ஸ் நம்மளை பற்றி பேசுகிறானுங்க. டே சாவிட அவ்வளோ தான் பேசியிருக்கு. நோன்னு கத்திட்டு சாவுறானுங்க காய்ஸ். ஓகே லூட் தந்து கொண்டு காணுங்க போகிற வழியிலே. போடு ஸ்கொப் இருக்கிறதே மறந்துட்டேங்க காய்ஸ். காய்ஸ் அவ்வளோதான் ஸ்கார புல்லட் முடிய போகுது. காய்ஸ் ஆமாம் காய்ஸ் இங்கே ஏதோ எக்ஸ்பிரிமெண்ட் நடக்குது. இப்போ லேப் 2க்கு போயேன் எங்கடா இருக்காது. போடு ஏதோ அந்த ஸ்கிராப் லெஜெண்டரி ஸ்கிராப் அந்த இது தந்துருக்கானுங்க guys நம்மளுக்கு டிஸ்அசம்பிள் பண்ணதில்ல. ஓகே ஃபைன் த ரொசெஸ்டா டாக்குமெண்டா அதங்கடா இருக்கு. போடு உள்ள ஏதோ இருக்கு. வெப்பன் கிரியேட்டா பொருங்க என்ன கிடைக்குது. எல்லாம் நார்மல் தான். இப்போ தானே இதுக்குள்ளே வந்தேன். இப்போ திருப்பி ஓகே கைஸ் ரொசெஸ்டா ஃபைல் கண்டுபிடித்து விட்டாச்சு. காய்ஸ் யாரு காய்ஸ் அவன் மினி கண்ணை வச்சுட்டு நம்மளுக்கு ஏதோ பவர் இருக்கு கைஸ். நம்ம ஏதோ சாப்பிட்டோம் போல அதில் பவர் தான் கைஸ். இப்போ டேமேஜ் எல்லாம் சார் நல்லா விழுதுன்னு நினைக்கிறேன். ஓகே கார்ட் 2 நம்மளுக்கு ஏதோ கிடச்சிருக்கு நல்ல விஷயம். காய்ஸ் என்ன காய்ஸ் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதான் டேட்டாவெல்லாம் இருக்க சொன்னானோ. ஓகே இடமே இருட்டாயிருச்சு காய்ஸ் கடுப்பா. எனக்கு தடையே இல்லைடா பாரு பாஞ்சி போவோம். ஆல்ரெடி எப்படி காய்ஸ் போகிறது இதுக்குள்ள போயிடுமா. ஓகே நம்மள்ட்ட கார்டு இருக்குல்ல. மேலே ஸ்னைப்பருக்காக நிற்கிறாங்க கைஸ். அவங்க கொஞ்சம் டேமேஜ் கூட கொடுப்பேன். ஓகே போடு மிஸ்ட்ரி பாக்ஸ் இங்கே தான் காய்ஸ் இருக்கு. அது என்ன கர்மமோ அது இதுக்குள்ளே தான் காய்ஸ் இருக்கு. எப்படி எடுக்கிற எடுத்தா வேற லெவலண்ணா காய்ஸ். ஓகே இன்னொரு கார்டு இருக்குது நம்மள்ட்ட பொறுங்க வைப்போம் காய்ஸ். இவ்வளோ சிம்பிளாக எடுக்கல நான் எதிர்பார்க்கவே இல்லை காய்ஸ். பொறுங்க காய்ஸ் இந்த கியர் பாக்ஸ் எடுத்துட்டு ஓகே நம்மளுக்கு ஒரு ப்ளூ பின் தந்திருக்காங்க கண்ணோட. ரொசெஸ்டா ஃபைல்ஸ் இங்கேயும் இருக்கு காய்ஸ். ஐயே எத்தனைடா. ஓகே ரொசெஸ்டாக்குள்ளே நிறைய டைப்ஸ் இருக்காங்களாண்டு வீ கேக்குது. ஓகே நம்ம வந்தாச்சு இந்த இடத்துக்கும். லீவ் ஆகையாங்க கையா சென்டரை விட்டு ரிசர்ச் சென்டர். ஓகே ஈஸ்ட் விங் என்ட்ரன்ஸ் அப்படின்னா என்னென்னவோ சொல்லணுங்க கைஸ். என்ன கைஸ் இந்த மேப்பில் கருப்பு கருப்பாக இருக்குது. அதான் பொல்யூட்டட் ஏரியா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபைனலி இந்த இடத்துக்கு வந்தாச்சு. அப்பா அலைய விட்றாங்களா சாமி. காசு யாரும் நிற்கிறா மேரியா அது போடு.
என்ன காய்ஸ் இந்த இடமே கருப்பா இருக்கு. ஓகே எனக்கு தேவையான பொருட்கள் பின்னுக்கு இருக்கு காய்ஸ். ஓகே ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் இவரோட கதைச்சிட்டு Good. You got out safely. Did you find anything? நீ ஏதாச்சும் கண்டுபிடிச்சா நம்மகிட்ட கேட்குறா. That's it. ரேண்டம் டாக்குமெண்ட்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம் காய்ஸ். Let's take a look and see what's there. ஓகே அது என்ன காட்டு என்று சொல்கிற. ஓகே சிவா இப்போ பார்த்துட்டு இப்போ காய்க்க போகிறாப்புல. Huh. என்ன ஆச்சு ஏதாச்சும் வித்தியாசமாக இருக்கா? There's a power struggle within Rosetta between the Advent and Evolutionist factions. But no matter which faction we're talking about, nobody in Rosetta cares about human life. If you're interested, though, I have ரொசெஸ்டா something ஹியூமன் here லைஃப்பை from பற்றி the lab that கவலைப்படலையா? clarifies about Rosetta's internal structure. I'll send it to you later. It's a shame we didn't make any progress, but நான் உன்னை I'll லேட்டாக keep எங்கேயும் சென்ட் investigating. பண்ணுறாவாங்க காய்ஸ். Take என்ன care of yourself. Until we meet again. ஓகே அடுத்து டு த மொனோலித். ஓகே இந்த மிஷனே கம்ப்ளீட் ஆகிட்டு அவருக்கு பார்ப்போம். அதானே பார்த்தேன் காய்ஸ். இப்போ திருப்பி மேரியை வந்து கிரேவோட்டில் கேம்பில் பார்க்காங்க காய்ஸ். ஓகே நம்ம போவோம். அதுக்கு முதல் இது இங்கே ஏதோ ஒன்று இருக்குல்ல காய்ஸ் பார்த்துட்டு போவோம். காய்ஸ் ஆமாம் காய்ஸ் இதான் காய்ஸ் பொல்யூட்டட் ஏரியா. அந்த பின்னுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் காட்டி கொண்டு இருக்கு. இந்த மாதிரி இடத்துல தான் காய்ஸ் நம்ம இந்த ஃபார்ம் பண்ணலாம். என்ன ஃபார்ம்ண்டா அசிட் ஃபார்ம் காய்ஸ். ஓகே நான் இப்போ இங்கே வந்தேன்டா அந்த இந்த இதுக்காக தான் காய்ஸ். இது உண்மையாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. எனக்கு ரொம்ப தேவைப்படுது. ஓகே சார் அதை எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். காய்ஸ் நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன் சரியா. அந்த ஸ்டார்ட ஸ்டோரி அதையும் நான் நிறைய கலெக்ட் பண்ணிட்டேன். நான் முடிஞ்சளவு கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் கைஸ். இப்போ அடுத்த மிஷன் என்னென்னா கிரே வாட்டர் இந்த நம்ம இந்த சேஃப் ஜோன் இந்த இடத்துக்கு நம்ம இப்போ திருப்பி போகணும் கைஸ். ஓகே ஏன்னா அங்கே இப்போ மேரி வந்துட்டா போல். ஓகே கைஸ் நான் இப்போ அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ் மேரி இங்கே தான் நிற்கிறா. ஏன் இதுக்குள்ளே நிற்கிறான்னு தெரியல. இப்போ போய் கதைப்போம். என்னக்கா ஜூம் பண்ணி ஒரு மாதிரி காட்டுறான். I discovered something quite interesting. ஓகே ஏதோ இன்ட்ரெஸ்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க கைஸ். நம்ம என்னன்னு கேட்குறோம். Nearby with an unusual lock on it. One that requires a cradle to open. ஓகே நம்மள இந்த கிரெடில் பற்றி கேட்குறா Mayflies. காய்ஸ். இன்னொரு மேஃப்ளை இருக்கு போல காய்ஸ் நம்மள மாதிரி. I'll mark it on your map. Then go ahead and scout. ஓகே நம்மளை மேப்பில் மார்க் பண்ணியிருக்காங்க காய்ஸ். போடு ஸ்கவுட் ஏரியாவாங்க காய்ஸ். நம்மள மாதிரி ஒரு மேஃப்ளை காய்ஸ். இப்போ தான் இன்ட்ரெஸ்டாக இருக்குது பாப்பமே. அவனா நானாண்டு டேய் வாடா ஒத்த எங்கடா நிற்கிற. ஓகே காய்ஸ் இங்கே தான் காட்டுது. நான் இப்போ அங்கே போயிட்டு காட்டுறேன் காய்ஸ். ஐயே இப்போ டொலிபோட்டாகி போக முடியல. போடு காய்ஸ். என்ன காய்ஸ் ஒரு பங்கர் மாதிரி இருக்குது. சரி என்னவோ தெரியல. கதைப்போம் மேரியோட நம்ம இந்த பிளேஸோட இந்த பிளேஸை வந்து கண்டுபிடிக்க ஹார்டாக இருக்காமன்னு நம்ம கேட்குறோம். Now that you're here, we can try and get in. ஓகே நம்ம உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்குறோம். I don't know, but there's only one way to find out. ஓகே ஒரே ஒரு வழி தான் இருக்குது. போய் பார்க்குறது தான் கைஸ். ஓகே கைஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பங்கர் போயிருப்போம் கைஸ். ட்ரெண்ட்டு ஷேடோ பஸ் வெயிட் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு காட்டியிருக்கமானே அதே மாதிரி இருக்கு கைஸ். ஆனால் இடம் வேறு. ஓகே காய்ஸ் இது உண்மையிலே வித்தியாசமாக இருக்குது எனக்கு. இவன் நம்மளை தான் அனுப்பி கொண்டிருக்கா. சம்பவம் இருக்குன்னு மட்டும் தெரியுது காய்ஸ். அதே மாதிரி இருக்கு காய்ஸ். ஓகே கைஸ் வந்தாச்சு. இப்போ திருப்பி ஓகே மேரி எப்படி இங்கே நிற்கிறா எனக்கு புரியல. இல்லை சீரியஸாக புரியல. காய்ஸ் போடு. ஓகே திருப்பி காய்க்கணுமா. இந்த பிளேஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு சொல்கிறோம் நம்ம.
ஃபேசினியேட்டிங் என்னன்னு தெரியல கைஸ். புதுசா வார்த்தை வருது கைஸ். எங்கேயோ போறா கைஸ். கட் சீன்ல போடு. Looks like a Mayfly command post. ஓகே கைஸ், இது மேஃப்ளைல கமாண்ட் போஸ்டா? ஐயோ, அப்போ அந்த மேஃப்ளை பார்க்க முடியாதா? இது வந்து ரொம்ப நேரமா யூஸ்ட் ஆயிருந்திருக்கேன். Well, that isn't a good sound. Guess you Okay. weren't the only one curious about this place. They must have noticed our arrival. You'll need to hold them off while I try and access the computer system. ஓகே, நம்ம See what I அவங்கள can வந்து find. ஹோல்டு பண்ணணுமாங்க கைஸ்? கம்ப்யூட்டர் சிஸ்டமா? ஓகே. இப்போ என்ன கைஸ்? கைஸ் டிஃபீட் த வல்ச்சர் 10 எனக்கு புரியல. கைஸ் இந்தா நிற்கிறானுங்க கைஸ், எரும மாடுங்க. நம்ம சரியான ஓவர் பவர்டா இருக்கும். ஐயோ இவனா? இவன் கைஸ் என்ன கைஸ் ஃப்ளேம் த்ரோவர் வச்சு அடிக்கிறான். போடு. ஆல்ரெடி இப்பயாடா ஸ்டோரேஜ் கிட்லாம் அடுப்பேன். ஃப்ளேம் த்ரோவர் கைஸ் செத்துருவாங்க கைஸ் இப்படி போச்சுன்னா. கைஸ் விக்ட்ரியா? இதுக்கு தான் எவ்வளோ சீனா? சரி என்ன, நம்ம ஓவர் பவர்டாக வந்திருக்கோம் கைஸ். இந்த மிஷன் நம்ம ஸ்டார்டிங்லேயே முடிச்சிருக்க வேண்டியது சரியா? நம்ம இப்போ முடிக்கணும்னு சரியான பவர். இல்லைன்னா நம்ம இப்போயே தோற்றுருக்க வேண்டியது கைஸ். ஓகே திருப்பி ஐ எம் பேக். போடுறா ஐ எம் பேக். ஓகே நம்ம கொஞ்சம் ஸ்டைலாக கழிச்சிருக்கோம். நம்ம கெஸ்ட் எல்லாம் வரவேற்றாச்சு. நீ இப்போ என்ன பண்ணுற அந்த மாதிரி கழிச்சிருக்கோம் கைஸ். பரவாயில்ல, ரொம்ப ரிஸ்லராக இருக்காங்க கைஸ் தலைவன். ஓகே ஓகே கைஸ், யாரோ வந்து இந்த ரொசெஸ்டா பேஸை வந்து ரைடு பண்ண பார்த்துருக்கானுங்களா? அவங்க வந்து கொஞ்சத்துல வைப் பண்ணிட்டாங்கண்ணா கைஸ். அதாவது சூறையாயிட்டாங்க போல. பரவாயில்லையே, நம்மள மாதிரி இருக்கானுங்க. ஒரு நம்மளை தான் சொல்லானுங்களோ? சரி. ஓகே எஸ், ஏதோ டாக்குமெண்ட்ஸ் வந்து டெஸ்கில் இருக்கான், செக் பண்ணி அங்கே இருக்கு. ஓகே இதா அடே பெருசாக போடாங்களா? பி ஃபேர்வெல் டு மேரியா, பிட் ஃபேர்வெல் அப்படின்னா நான் நினைக்கிறேன் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்ன நடந்தது? ஓகே கைஸ், நம்ம திருப்பி பார்க்கக்குள்ளே நான் என்ன நடந்தேன்னு ஃபுல்லாக சொல்லணும்னு சொல்லிட்டு விட்டாச்சு கைஸ். ஏன்னு தெரியலையே. ஓகே நெக்ஸ்ட் மிஷன் என்ன காய்ஸ்? எனக்கு விளங்கிட்டு காய்ஸ். இப்போ ஏன் எனக்கு அடுத்த மிஷன் வரலன்னு சரியா? இந்த பாருங்க காய்ஸ், இது 35,000 லெவலில் தான் ஓப்பன் ஆகும். அந்த மேரியோட மிஷன் 35,000 லெவல் காய்ஸ். அப்போ யூச்சு பாருங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கஷ்டமாக போகுது காய்ஸ் மிஷன்ஸ். அதுவும் இது சைட் மிஷன் மாதிரி தான் காய்ஸ் போய் கொண்டிருக்கு மேரியோட மிஷன். எனக்கு புரியல ஏன் 35,000 லெவலுண்டு. அப்புறம் 35,000 லெவல் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் காய்ஸ் நம்மளால் இந்த மிஷன் முடிக்க வரேன். ஓகே இது என்ன மிஷன் தான்? அந்த இப்பிக் ப்ளூ பிரிண்ட். இது என்னென்னே எனக்கு விளங்கலை காய்ஸ், அதனால் முடிக்க முடியல சரியா? நம்ம போன பாட்டில் மிஸ்டர் விஷன் ஒருத்தனை பார்த்துருப்போங்க ஸோ டிவியன்ட்டு. அதுதான் காய்ஸ் இப்போ வேலை காட்டி கொண்டிருக்கு. அதனால் அது என்ன செய்யணும்னு புரியல காய்ஸ். ஓகே நான் இப்போ இந்த கண்டப்பாறை காட்டிட்டேன். நான் இப்படி இந்த விஷயத்த மறந்துட்டேன் காய்ஸ். சரி நம்ம இதை அட்வான்ஸுக்கு கொண்டு போயிருப்போம் நம்மளோட கியர் ஒர்க் பெஞ்சு. இதை பாருங்க காய்ஸ், இன்டர்மீடியட் தான் ஓகே. அதனால் இப்படியே போயிட்டு போகிறோங்க காய்ஸ். இதை உடச்சிடுவோங்க காய்ஸ் சரியா? உடச்சி போட்டு புதுசு அந்த இது கிராஃப்ட் பண்ணுவோம் அன்லாக் பண்ணி. ஏண்டா அட்வான்ஸ் இதுவும் செஞ்சு வைப்போங்க கைஸ் தேவை.
ஓகே கைஸ். 12 ஏன்டா கைஸ்? 12 கைஸ். ஆனால் ஏதோ ஹெச்பி ரிகவரி நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. போடு நம்மளை லெவல் 2 ஹெச்பி ரிகவர் கைஸ். இப்போ இது லெவல் 2 ஆக்டிவேட்டர், லாங் ஆக்டிவேட்டரா என்ன கர்மண்டா பேர்? போடு கைஸ், வேறு லெவல். அது இன்னுமே நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக ஹெச்பி ஏற்றுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதாவது நிறைய ஹெச்பி ஏற்று. ஓகே, நம்ம வளவலன்னு பேசாமல் என்னது இந்த ஃபெசிலிட்டியை கிராஃப்ட் பண்ணுவோம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம ஃபைனலி இதை கிராஃப்ட் பண்ணியாச்சு. இதாங்க கைஸ், அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு அட்வான்ஸு சப்ளை அதே தாங்க கைஸ் இருக்கும். ஆனால் நம்மளை ஃபாஸ்ட்டாக கிராஃப்ட் பண்ண முடியுது. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே இப்போ 5 நம்மளால் இந்த குயூவில் 5 வைக்க முடியும் தான் கைஸ். சரியா? அந்த 5மே நம்மளால் ஒரே நேரத்தில் கிராஃப்ட் பண்ணி கொண்டு இருக்க முடியும் கைஸ். ஓகே, அதுக்கு தான் இதுவுமே நல்ல பொருள் தாங்க கைஸ். சரியா? சில பல இந்த லெஜெண்டரி ஃபுட்ஸு, அந்த லெஜெண்டரி ஐட்டம்ஸ், இந்த இப்போ புல்லட்ஸில் நிறைய டைப்பான புல்லட்ஸ் இருக்குது கைஸ். சரியா? டங்ஸ்டன் ஒரே வச்சு செய்கிற புல்லட்ஸ் கூட இருக்குது கைஸ். அது நான் கூடி சீக்கிரத்தில் செய்ய பார்ப்பேன் கைஸ். ஓகே, அதெல்லாம் இதில் தான் கைஸ் செய்ய முடியும். ஓகே, என் ஒட்பாரில் பார்த்தீங்களா கைஸ் என்ன இருக்குன்னு 44 அந்த லாங் ஆக்டிவேட்டர் அது நான் கிராஃப்ட் பண்ணேன் கைஸ். அதுக்கு வந்து டீஆக்சிஜன் நான் சொல்லாமல் காட்டுறேன் கைஸ். ஓகே, எங்கே இருக்குண்டா? இந்த இருக்கு கைஸ், பார்த்தீங்களா? போலி டீஆக்சிஜனும் ஆக்டிவேட்டரும் கேட்டாங்க கைஸ். நான் அப்படி கொடுத்து செஞ்சிட்டேன். என்கிட்ட இருந்த மொத்த ஆக்டிவேட்டரையும் கொடுத்துட்டேன் கைஸ். இது சரியான பவர் தான் கைஸ். இப்போ ஆக்டிவேட்டரை விட பவராக இருக்குங்க கைஸ். அதனால் செஞ்சிட்டேன். ஓகே கைஸ், இன்றைக்கி நான் நிறைய வேலை செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. வீடியோகளையும் பார்த்துட்டு இருந்ததுக்காக ரொம்ப நன்றி கைஸ். பாய். இப்போது விடைபெறுவது உங்களோட சீரியஸ் கேமிங் கைஸ். பாய். நெக்ஸ்ட் பாட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய்.